ततो दग्धासो अपरीतास उद्भिदः देवानो यथा सतमिद्वृते असन्नप्रायुवो रक्षितारो दिवे दिवे Meditation is not a fad or a fashion. தியானம் என்பது நாகரீகத்திற்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அல்ல. இது இந்தியாவில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உள்ள ஒரு பழங்கால விஞ்ஞானம். மேற்கத்திய நாடுகள் பல நூற்றாண்டுகளாக பிரார்த்தனை செய்வதை பின்பற்றினார்கள். இந்தியாவில் பல லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் முழு வாழ்க்கையையும் தியானம் மற்றும் சைத்தன்யத்தின் நோக்கத்தை பற்றி அறிந்து கொள்ள அர்ப்பணித்தார்கள். சிந்து சமவெளியில் காணப்படும் டெராகோட்டா முத்திரைகளை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த முத்திரைகள் கிட்டத்தட்ட 7000 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் பழமையானவை. அவை யோகிகள் நிலையான தியான நிலையில் இருப்பதை சித்தரிக்கிறது. மக்கள் பல காரணங்களுக்காக தியானம் செய்யலாம். எங்களுக்கு இது மன அழுத்த நிலையிலிருந்து விலகி அழகான நிலைகளுக்கு செல்வதற்கான ஒரு பாதையாகும். கிருஷ்ணாஜியும் நானும் கற்பிக்கும் தியானங்கள் எளிதானவை, சக்தி வாய்ந்தவை. அவை அறிவியல் ரீதியானவை, ஆன்மீக ரீதியானவை, உலகளாவியவை. தியானத்திற்கு பல அடிப்படைகள் இருக்கலாம் என்றாலும் எங்கள் தியானங்கள் மூச்சு, மனம், சைத்தன்யத்தின் மனமாற்ற முக்கோணம் என்பதை அடிப்படையாக கொண்டுள்ளன. மனமாற்ற முக்கோணத்தை பற்றி எளிதாக புரிந்து கொள்வோம். மனமாற்ற முக்கோணத்தால் உருவான எங்கள் தியானங்கள் நம்பிக்கையற்ற நிலைக்கு அப்பாற்பட்டு உங்களை அமைதி, தெளிவு மற்றும் இணைப்புக்கு அழைத்துச் செல்கின்றன. ஆரோக்கியம், உற்சாகம் மற்றும் சக்தியை அளிக்கின்றன. பெரும்பாலான தியானங்கள் இந்த 3 கூறுகளில் 1 அல்லது 2 மட்டுமே பயன்படுத்துகின்றன. 3ஐயும் ஒருங்கிணைக்கும் அணுகுமுறையை நாங்கள் பயன்படுத்துகிறோம். 3இல் ஒவ்வொன்றும் மற்ற 2 கூறுகளை மாற்றுவதற்கான ஒரு கருவியாக செயல்பட முடியும். உதாரணத்திற்கு, நீங்கள் கோபமான எண்ணங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது மனதை பயன்படுத்தி கோபத்திலிருந்து விடுபட முடியாது என்று கூறலாம். சுவாசத்தின் மூலம் அதை சரி செய்வது ஒரு பாதையாக இருக்கும். இந்த சுவாசம் மனதை தாக்கம் செய்யும். எனவே நீங்கள் மூச்சின் அடிப்படையிலான பயிற்சிகளுடன் தொடங்கலாம். அல்லது உங்களுக்குள் பதட்டம் நிறைந்துள்ளது என்றால் உங்கள் மூச்சு ஒழுங்கற்றதாகவும் குறுகியதாகவும் இருக்கும். மேலும் உங்கள் மூச்சு சீராக இல்லை என்றால் உங்கள் பதட்டம் கூட கட்டுப்பாட்டில் இருக்காது. விழிப்புணர்வுடன் உங்கள் பதட்டத்தை கவனிக்கும் பொழுது உங்கள் சுவாசம் எளிதாகவும் மெதுவாகவும் நிதானமாகவும் மாறுவதை நீங்கள் கவனிக்கலாம். உங்கள் முழு உடலும் மனமும் அழுத்தத்திலிருந்து ஆழ்ந்த தளர்வு நிலைக்கு செல்லும். இது மனம் சுவாசத்தையும் உடலையும் தாக்கம் செய்வது. நீங்கள் தேர்ந்தெடுத்தால் கவனத்தின் அடிப்படையிலான பயிற்சிகளை தொடங்கலாம். அதேபோல உங்கள் சைத்தன்யம் மாறும் பொழுது உங்கள் வரையறுக்கப்பட்ட சுயத்தை தாண்டி ஒரு அழகான இணைப்பை நீங்கள் அனுபவிக்கும் பொழுது உங்களுக்குள் எழும் கோபம், பயம் அல்லது கவலை தானே குறைக்கப்படுகிறது. இது சைத்தன்யம் மூலம் மனதை தாக்கம் செய்வது. நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய சில விஷயங்களை கூறுகிறேன். தியானத்தின் மூலம் உங்கள் உடலை தளர்த்துங்கள்.
அது குணமாகும். தியானத்தின் மூலம் உங்கள் மனதை கவனியுங்கள், அது அமைதியடையும். உங்களை தாண்டிய இணைப்பின் அனுபவத்திற்கு எழுச்சியடையுங்கள், நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். நீங்கள் தியானிக்க மேலும் ஒரு காரணத்தை தேடுகிறீர்கள் என்றால் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தியானம் உங்கள் உடலின் வேதியியல், நரம்பியல் மற்றும் உணர்ச்சிகளை தாக்கம் செய்கிறது. சோல் சிங்க் பயிற்சியுடன் நீங்கள் ஏன் தொடங்கக்கூடாது? அது மனமாற்ற முக்கோணத்தை அழகாக ஒருங்கிணைக்கும் ஒரு தியானம். அது ஒரு சிறந்த தொடக்க தியானமாக இருக்கும். அதை செய்ய 10 நிமிடங்கள் மட்டுமே ஆகும். எங்கள் பிரீதிங் ரூம் மெடிடேஷன் ஆப்பில் இருந்து சோல் சிங்க் தியானத்தை தொடர்ச்சியாக 21 நாட்கள் செய்ய முயற்சி செய்யுங்கள். நீங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை காண்பீர்கள். எங்கள் பிரீதிங் ரூம் மெடிடேஷன் ஆப்பில் 100 அற்புதமான தியான நடைமுறைகள் உள்ளன. எங்கள் மெடிடேஷன் ஆப்பை ஒரு முறை பாருங்கள். ஒரு அற்புதமான தியானத்தை அனுபவிப்பது என்பது கடலில் வெதுவெதுப்பான நீரில் இறங்குவதைப் போன்றது. மாறாக கடற்கரையில் அமர்ந்து நீரில் இறங்கினால் எப்படி இருக்கும் என்று ஆராய்ச்சி செய்வதல்ல. ஒரு விஷயத்தை நீங்கள் பெறும் வரை அதை அறிய வழியில்லை. Instead of analyzing how it would be if you got into it by sitting on the beach, there is no way of knowing a thing until you get into it. உங்கள் இல்லங்களில் இருந்து ஒரு உள்முக பயணத்தில் பங்கேற்க அற்புதமான வாய்ப்பு. காயமடைந்த இதயங்களை குணப்படுத்தும் பயணம். மன்னிப்பு மற்றும் கருணையில் வளர சிறந்த ஞானம். அன்பு நிறைந்த சைத்தன்யம் எழுச்சியடைய ஆசீர்வாதம். உங்கள் அன்பானவர்களுடன் ஆழ்ந்த இணைப்பின் அனுபவம். குடும்பத்தில் அன்பு எழுச்சியடைய பிரீதாஜி நடத்தும் சக்தி வாய்ந்த ப்ராசஸ். ஜூன் 14ஆம் தேதி காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை ஆன்லைனில் இணையுங்கள். மேலும் விவரங்களுக்கு இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். நமஸ்தே. சுவாசத்தை புதுப்பிக்கும் முதன்மை தியானத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். பண்டை கால இந்தியர்கள் ஒரு சுவாசத்தை பற்றி அல்ல, ஆனால் நம்மில் இருக்கும் 5 சுவாச சக்திகளான பிராணா, அபானா, வியானா, உதானா, சமானாவை பற்றி பேசினார்கள். நுரையீரலுக்குள் சென்று வெளிமண்டலத்திற்கு திரும்பும் காற்றின் இயக்கமாக மட்டும் அவர்கள் சுவாசத்தை பார்க்கவில்லை. அவர்கள் காற்றை நம் உடலில் ஒவ்வொரு உயிர் அணுவிற்கும் நரம்பு இழைகளுக்கும் உயிரூட்டும் சக்தியாக பார்த்தார்கள். இந்த 5 சுவாச சக்திகளும் ஒத்திசைத்து முழுமையான உற்சாகமும் சுறுசுறுப்பும் தரும் பயிற்சியை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிறோம். இந்த தியானம் நமது உடலில் உள்ள நச்சுக்களை சுவாசத்தின் மூலம் வெளியேற்ற மிகவும் பயனுள்ள விதத்தில் உதவி செய்யும். இந்த புத்துணர்வு தரும் சுவாசத்தை நாம் அனைவரும் சேர்ந்து அனுபவிப்போம். தயவு செய்து நிமிர்ந்து அமரவும். கண்களை மூடிக்கொள்ளவும். உதடுகள் மென்மையாக மூடியவாறு இருக்கட்டும். உங்களை வாய் வழியாக சுவாசிக்க சொல்லும் வரை மூக்கு வழியாக சுவாசிக்கவும். நமது தலை, இதயம் மற்றும்
நுரையீரலில் இருக்கும் பிராணா என்ற முதல் சுவாச சக்தியை கொண்டு தேகத்திற்கு சக்தியூட்ட இப்போது தொடங்குவோம். ஆழமாக மூச்சை உள்ளிழுக்கவும். உங்கள் மூக்கு வழியாக மட்டுமின்றி உங்கள் கண்கள் மற்றும் காதுகள் வழியாக கூட இந்த பிரபஞ்சத்திலிருந்து சுவாசத்தை உங்களுக்குள் எடுத்துக்கொள்வதைப் போல் உணருங்கள். உங்கள் நுரையீரலுக்குள் சுவாசத்தை நிரப்பி மெதுவாக 6 எண்ணிக்கைக்கு மூச்சை வெளியே விடுங்கள். சுவாசத்தை உள்ளிழுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நுரையீரலில் காற்றை நிரப்புங்கள். மெதுவாக மூச்சை வெளியே விடுங்கள். சுவாசத்தை உள்ளிழுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நுரையீரலில் காற்றை நிரப்புங்கள். மெதுவாக மூச்சை வெளியே விடுங்கள். இப்போது உங்கள் மூக்கு வழியாக இயல்பாக சுவாசிக்கவும். நமது கழிவகற்று உறுப்பில் மற்றும் இனப்பெருக்க உறுப்பில் இருக்கும் அபானா என்ற 2வது சுவாச சக்தியை கொண்டு தேகத்திற்கு சக்தியூட்ட தொடங்குவோம். இப்போது மூக்கின் வழியாக சுவாசத்தை உள்ளிழுத்து உங்கள் சுவாசம் உங்கள் வயிற்று பகுதி வரை செல்வதாக உணருங்கள். சுவாசத்தை வெளியே விடும் பொழுது உங்கள் சுவாச சக்தி பாதம் வழியாக பூமிக்குள் செல்வது போல் கற்பனை செய்யுங்கள். சுவாசத்தை வெளியே விட்ட பிறகு மீண்டும் புதிதாக பிரபஞ்சத்திலிருந்து சுவாசத்தை எடுக்கும் வரை உங்கள் நுரையீரலை காற்று இல்லாமல் காலியாக 3 எண்ணிக்கை வரை பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது மூக்கின் வழியாக சுவாசத்தை உள்ளிழுத்து உங்கள் சுவாசம் உங்கள் வயிற்று பகுதி வரை செல்வதாக உணருங்கள். மூச்சை வெளியே விடும்போது உங்கள் சுவாசம் பாதம் வழியாக செல்வதை உணருங்கள். மூச்சை பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது மூக்கின் வழியாக சுவாசத்தை உள்ளிழுத்து சுவாசம் உங்கள் வயிற்று பகுதி வரை செல்வதாக உணருங்கள். மூச்சை வெளியே விடும் பொழுது உங்கள் சுவாசம் பாதம் வழியாக செல்வதை உணருங்கள். மூச்சை பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடியவாறு மூக்கு வழியாக இயல்பாக சுவாசிக்கவும். இப்போது உங்கள் கட்டை விரலை மடித்து உங்கள் உள்ளங்கையின் நடுப்பகுதியை தொடும்படி வைத்து அதன் மேல் மற்ற விரல்களை மென்மையாக மடித்து உங்கள் கைகளை ஒரு முஷ்டி போல் செய்து தொடையின் மேல் வைத்துக் கொள்ளவும். நமது ஜீரண சக்தி உறுப்பில் இருக்கும் சமானா என்ற 3வது சுவாச சக்தியை கொண்டு தேகத்திற்கு சக்தியூட்ட தொடங்குவோம். மூச்சை உள்ளிழுத்து உங்கள் வயிற்று தசைகளை சுருக்கி
மூக்கு வழியாக மூச்சை வேகமாக வெளியே விடவும். மூச்சை உள்ளிழுத்து உங்கள் வயிற்று தசைகளை சுருக்கி மூக்கு வழியாக மூச்சை வேகமாக வெளியே விடவும். கண்களை மூடியவாறு கைகளை தளர்த்தி மூக்கு வழியாக இயல்பாக சுவாசிக்கவும். நமது நரம்பு மண்டலம் மற்றும் இரத்த ஓட்ட உறுப்புகளில் இருக்கும் வியானா என்ற 4வது சுவாச சக்தியை கொண்டு தேகத்திற்கு சக்தியூட்டத் தொடங்குவோம். உங்கள் கைகளை இதயத்தின் மேல் வைத்துக் கொள்ளவும். நீங்கள் சுவாசத்தை உள்ளிழுக்கும் போது கைகளை அகலமாக விரித்து பிரபஞ்சத்தில் இருந்து வரும் சுவாச சக்தி உங்கள் தேகம் முழுவதும் நிறைவதை உணருங்கள். 3 எண்ணிக்கை வரை சுவாசத்தை பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். மூச்சை வெளியே விட்டவாறு உங்கள் கைகளை இதயத்திற்கு கொண்டு வாருங்கள். கைகளை விரித்து தேகம் முழுவதும் சுவாசத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். சுவாசத்தை பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். மூச்சை வெளியே விட்டவாறு கைகளை இதயத்திற்கு கொண்டு வாருங்கள். கண்களை மூடியவாறு கைகளை தளர்த்தி மூக்கு வழியாக இயல்பாக சுவாசிக்கவும். இப்போது நாம் கடைசி சுவாசமான உதானாவிற்கு வந்துவிட்டோம். இது நம் தேகத்தில் மேலெழும்பும் சக்தியாகும். இப்போது வாய் வழியாக மூச்சை உள்ளிழுத்துக் கொள்வோம். மெதுவாக வாயை மூடவும். உங்கள் கவனத்தை தொண்டை பகுதியில் வைக்கவும். சுவாசத்தை வெளியே விடும் பொழுது ரீங்கார சப்தத்தை செய்யவும். இந்த சத்தம் செய்யும்போது இயல்பாகவே நீங்கள் மூச்சை வெளியே விடுகிறீர்கள். வாய் வழியாக மூச்சை உள்ளிழுத்துக் கொள்ளவும். மெதுவாக வாயை மூடவும். உங்கள் கவனத்தை தொண்டை பகுதி மேல் வைத்து ரீங்கார சப்தத்தை செய்யவும். வாய் வழியாக மூச்சை உள்ளிழுத்துக் கொள்ளவும். இப்போது மூக்கு வழியாக இயல்பாக சுவாசிக்கவும். சக்தியின் ஓட்டம் உங்கள் தேகத்தின் ஒவ்வொரு அணுவிலும் நரம்பு இழையிலும் பாய்வதை உணரலாம். நீங்கள் தயாராக இருக்கும்போது உங்கள் கண்களை திறக்கலாம். வெற்றிகரமாக சுவாசத்தை புதுப்பிக்கும் தியானத்தை நீங்கள் முடித்துவிட்டீர்கள். தேகத்தின் நச்சுக்களை வெளியேற்றி 5 முக்கிய சுவாச சக்திகளால் உங்கள் தேகத்தை புதுப்பித்து விட்டீர்கள். நீங்கள் புதுப்பிக்கப்படுவீர்கள். உங்கள் அன்புக்குரியவர்கள்
புதுப்பிக்கப்படுவார்கள். உங்களைச் சுற்றியுள்ள உலகம் புதுமையாக ஆகட்டும். நமஸ்தே. பிரீதிங் ரூம் மெடிடேஷன் ஆப் உடலை ரிலாக்ஸ் செய்கிறது, மனதிற்கு நிம்மதியை அளிக்கிறது, இதயத்திற்கு அன்பை தருகிறது, புத்தியை கூர்மைப்படுத்துகிறது. உங்கள் சுவாச பயிற்சி மூலம் உங்கள் நாடிகளை அமைதியாக்கி உங்களை முழுமையாக ரிலாக்ஸ் செய்கிறது. புதிய உற்சாகத்திற்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் கடவுளின் வழிநடத்தலை பெறவும் மன அமைதிக்கும் விழிப்புணர்வுக்கும் நீங்கள் வரவேண்டிய இடம் பிரீதிங் ரூம் மெடிடேஷன் ஆப். குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, மலையப்ப